வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் ஞான ஜோதிட அனுபவங்களையும் இறை நிர்வாகத்தையும் என் வாழ்விலே நான் கடந்து வந்த பல அனுபவ செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து வருகிற நிலையில் இந்த இயற்கை மர்மங்கள், இறைவனுடைய நிர்வாக இரகசியங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய கையிலே இல்லை என்கிற உண்மையை உலகத்திற்கு உரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கின்ற இந்த செயல் சிலருக்காவது அந்த ஞான கண்களை திறக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நான் தொடர்ந்து வருகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலையில் அதற்கு முன்பே சேர்ந்து விட்டாலும் ஒரு தற்காலிகமாக வேலை செய்து அதன் பிறகு அந்த அடிப்படையில் அதை நிரந்தரமாக்குவது என்றெல்லாம் அப்போது சட்டதிட்டங்கள் இருந்தது. அந்த அடிப்படையில் நான் ஒரு தற்காலிகமாக சில ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். அதன் பிறகுதான் அந்த நிரந்தரத்தன்மை என்பது வரும். அப்போது நிரந்தரம் என்று அதை கொடுக்க மாட்டார்கள், குவாசி பெர்மனன்ட் என்று தருவார்கள். அதற்கு ஒரு 3 ஆண்டுகள் நிரந்தரம் என்று ஆர்டரை கொடுத்தாலும் அதற்கு பெயர் குவாசி பெர்மனன்ட் கொடுப்பதற்கே அது தற்காலிகமான ஒரு நியமனம் என்றுதான் அந்த நிரந்தர நியமனத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை குவாசி பெர்மனன்ட் என்று QPC என்று சொல்வார்கள். அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த போஸ்ட் பெர்மனன்ட் என்ற ஒரு தகுதியை அடையும். இதில் பல சிரமங்கள், நன்மை தீமைகள் எல்லாம் இருக்கிறது. இது தற்காலிகமாக வேலை பார்க்கும்போது அந்த நபரை வெளியே வேலையை விட்டு தூக்குவது என்றால் மிக மிக எளிது. அதற்கு ஒரு பெரிய சிரமங்கள் தேவையில்லை. நாளையிலிருந்து நீ வர வேண்டாம் என்றால் வர முடியாது, அவ்வளவுதான். தொழிற்சங்கம் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. யாரும் கேட்க முடியாது. அரசாங்க சட்டம் அப்படி. இவர்கள் நிரந்தரம் என்று கொடுத்து விட்டால் 1 மாத காலம் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்பதே ஒரு 3 ஆண்டுகள் கழித்த பிறகுதான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரிலே எந்த காரணங்களும் சொல்லாமல் நீக்கப்படலாம் என்றுதான் அது நிரந்தர அந்த ஆணையே வழங்கப்படும். இந்த நிலையில் என்னை போல தற்காலிகமாக சில ஆண்டு வேலை பார்த்து நிரந்தரமான ஒருவன், நானும் அங்கே இங்கே சுற்றி ஞான சாதனைகளை முடித்து என்னுடைய தாயாருக்கு செய்த சத்திய வாக்கிற்காகவும் தந்தைக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் இந்த வேலையை இதில்தான் வேலை செய்வேன் என்று 18 வயதிலே நான் துறவு மார்க்கத்திலும் வாசியோகத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் இந்த துறையில் வேலை செய்வேன் என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தி அதை எனக்கு வேண்டிய ஒரு பையனிடம் நான் கூறினேன். ஒரு இரவு ஒரு 9 மணி இருக்கும். அடே, நான் கல்லூரி படிப்பை விட்டெல்லாம் தலைமொழிகை விட்டு நான் ஒரு சிறு தொழிலை செய்கிறேன் குடும்ப நிமித்தமாக. அப்போது மின்சார வசதிகள் கூட கிடையாது. இந்த மண்ணெண்ணெய் விளக்கிலே தான் அந்த கடை ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது இரவு 9 மணி, அமைதியான காலம். வருடம் 55 ஆண்டுகள் ஆகிறது. அப்போது திடீரென்று பல விஷயங்களை நான் அவ்வப்பொழுது சொல்வதுண்டு. அவன் மிக சிறிய பையன், என்னோடு மதிப்பும் மரியாதையும் மிக அதிகமுடையவன். நன்றாக பாடுவான்.
அந்த பாட்டினால் தான் அவனை நான் சேர்த்து கொண்டேன். அப்போது "டேடி, நான் இந்த துறையில், இந்த ஊரில் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது" என்று கூறினேன். அப்போது அவன் கேட்டான், "நீங்கள் இதுபோல சில இதுகள் செய்து கொண்டு சந்நியாசமாகப் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு செய்கிறீர்கள். இதையும் சொல்கிறீர்களே" என்றான். "அதுதானப்பா எனக்கும் தெரியவில்லை. என்னுடைய இலக்கு அதுதான். ஆனால் காட்சி இப்படி வருகிறது. இந்த ஊரிலே இந்த துறையில் நான் வேலை செய்வேன் என்று இங்கு படம் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. என்ன செய்வது தெரியவில்லை. பார்க்கலாம்" என்று கூறி, அப்படி நான் எனக்கு வேலையில் நான் சேர வேண்டிய கட்டாயம் வந்தது. வேலை பார்க்க வேண்டும் என்று இம்மியளவு எண்ணமும் எனக்கு இல்லை. என்னுடைய உள்ளம் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இறைவன் காட்டிய காட்சி, இந்த துறை, இந்த ஊர், இதிலே நீ வேலை செய்வாய் என்பது மிகத் தெளிவாக நான் அந்த காட்சியை கண்டு அந்த பையனிடமும் கூறியிருக்கிறேன். இப்படி இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் என்ன படத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்பே தெரிந்து வாழ்கிற ஒரு நிலை பெற்றவர்களில் நானும் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் அந்த ஆள், அவன் பெர்மனன்ட் ஆனவன், "ஏய், உனக்கு பெர்மனன்ட் ஆகவில்லை" என்பதை அடிக்கடி என்னிடம் சொல்லிக் கொண்டே இருப்பான். "நீ நிமிர்ந்து நடக்கிறாய், யாரையும் மதிப்பதில்லை, மனதில் பட்டதை பேசுகிறாய், ஆ, உனக்கு இன்னும் பெர்மனன்ட் ஆகல, அது ஞாபகத்தில் வச்சுக்க" என்று இந்த ஆள் சொல்லுவான். நான் பல காலம் பொறுத்திருந்தேன். வந்து ஒரு நாள், "அடேய் மூடா, இந்த உலகத்தில் யாருடா பெர்மனன்ட்? விவரம் புரியாமல் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ பெர்மனண்டாக இருக்கப் போகிறாயா? இங்க உள்ளே அதிகாரிகள் யாரும் பெர்மனண்டாக இருக்கப் போகிறார்களா? என்னையா விவரம் தெரியாமல் கொல்லந்தெருவிலே வந்து ஊசியை விற்கிறாய்? இங்கு எவனுக்கும் பெர்மனன்ட் இல்லை என்பது எனக்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்டிலே நான் வேலை செய்ய வேண்டியது இறைவனுடைய கட்டளை என்பது எனக்கு தெரியும். இது எப்போது என்ன ஆகப்போகிறது, நான் என்ன நிலை வரை நான் செல்லுவேன் என்பதும் தெரியும். நீ பெர்மனண்டாக இருப்பதற்கு வழியைப் பார். உனக்கு ஒரு தாளிலே, பேப்பரிலே போட்டு கொடுத்து விட்டார்கள் என்றால், உனக்கு அது பெர்மனன்ட் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய ஓலை வேறொருவன் கையிலே இருக்கிறது. இங்கே உனக்கு போட்ட அதிகாரியும் இங்கு பெர்மனண்டாக இருக்கப் போவதில்லை. இந்த அலுவலகத்திலே வேலை பார்க்கிற எவருக்கும் இங்கு பெர்மனன்ட் கிடையாதப்பா. அதை நன்றாக நீ தெரிந்து கொள். அவன் சற்று இறை நம்பிக்கையும் உடையவன். திருச்செந்தூருக்கு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு எண்ணம் உடையவன். அந்த நம்பிக்கையிலே சில வேலைகளும் அவனுக்கு நடந்தது. முருகன் மேல் அதிகமான பற்று உடையவன். ஆனால் இவர்களுடைய பக்தி, வழிபாடுகள் எல்லாம் இந்த உலகம் சார்ந்து தான் பெரும்பாலும் இருக்கிறது. செய்கிற செயல்களில் அ ப 90% நம்முடைய முயற்சி, ஒரு 10% கடவுளிடம் கேட்டு பார்ப்போம் என்கிற ஒரு பிரிவிலே வருகிறார்கள் இவர்கள். மற்றவர்கள் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று செய்பவர்களும் இருக்கிறார்கள். அது பல விஷயமாக போகும். அதிலே இந்த நபருக்கு நான் கூறினேன், "நீயும் பெர்மனன்ட் அல்ல, யாரும் பெர்மனன்ட் அல்ல அப்பா. புரிந்து கொள். என்னை போன்ற ஆள்களிடம் இது போன்ற சாதாரண விஷயங்களை சிறுபிள்ளைத்தனமாகச் சொல்லிக்கொண்டு அலையாதே. இங்கே இருக்கிற மிகப்பெரிய அதிகாரி கதை என்ன என்பது எனக்கு தெரியும்" என்று சில விஷயங்களை ஒரு நாள் மாலை நேரம் அலுவலகம் முடிந்த பிறகு விளக்கிச் சொன்னவுடன், அவன் தெரிந்து கொண்டான், இவன் ஏதோ ஒரு அரை பைத்தியமாக இருக்கிறான். எனக்கு பெயரே அப்படித்தான் இருந்தது. அந்த அதிகாரியை நான் முன்பே கூறியிருப்பேன். அந்த அதிகாரியே எனக்கு வைத்த பெயர் அதுதான். "ஹி இஸ் மென்டலி டிஸார்டர்" என்று தான் அடிக்கடி சொல்லுவார். அதையும் நான் கூறினேன். "என்னப்பா உன்னை இப்படி சொல்கிறார்கள்?" "ஆமா ஐயா, அப்படித்தான் சொல்லுவார் அவர். என் பார்வையில் அவர் மென்டலி டிஸார்டர் என்று நான் நினைக்கிறேன்.
இங்க இருக்கிற அனைவரும் டிஸார்டர் என்று நான் நினைக்கிறேன். என்னை டிஸார்டர் என்று அவர்கள் நினைப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் ஒன்றுபோல் இருக்கிறது. அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் ஒருவன் வித்தியாசமாக பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வேறு விதமாக நான் நடக்கிறேன். ஆகவே என்னை பைத்தியம் என்பது எளிது. உங்களை நான் பைத்தியம் என்று சொல்ல முடியாதப்பா. போகட்டும், இருக்கட்டும். அதுதான் நான் விரும்புவது. நம்மை உலகம் பைத்தியம் என்று நினைக்கும். உலகத்தை பைத்தியம் என்று நினைப்பது ஒரு ஞானியினுடைய நிலை என்று இது அப்போது வேலை பார்த்த அனைவருக்கும் தெரியும். அந்த அதிகாரி அடிக்கடி இதை சொல்லி மகிழ்வார். நீ டாக்டரிடம் போ என்று இதற்கெல்லாம் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த நிலையில் ஒரு வருடம் 1975 அப்போது இந்தியாவிலே அவசர கால சட்டம் என்று இருந்தது. அவையெல்லாம் மிகப்பெரிய சரித்திரங்கள். விவரம் தெரிந்தவர்கள் தெரிவார்கள். மிக மிக கடுமையான சட்டதிட்டங்கள் நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி என்று பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது. மிகுந்த கட்டுப்பாடுகள். ஒரு சாதாரண காவல்துறையில் இருக்கிற ஒரு கீழ்நிலையிலே இருக்கிற வேலை செய்கிறவர் நினைத்தால் எவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவர்களையும் சிறைப்படுத்த முடியும். கோர்ட்டிலே ஆஜர்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் அப்பொழுது அந்த சட்டங்களை விலக்கப்பட்டிருந்தது. 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்திலே ஆஜர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை சட்டங்கள் எல்லாம் அப்போது செயலிழந்திருந்தது. லாக்கப்பிலே எத்தனை நாள் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். காரணம் கூற வேண்டிய அவசியமில்லை. இப்படி அது மிக கடுமையான ஒரு காலம். அந்த நிலையில் நான் என்னுடைய தாயார் வசிக்கிற ஊருக்கு அப்போது அவர்களுக்கு சற்று உடல்நலக் குறைவு இருந்தது. எனக்கும் விடுமுறை என்பது கிடைப்பது கடினம். ஏற்கனவே நான் இவ்வாறு ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறேன். ஆகவே பெரும்பாலும் என்னுடைய வேலையில் எந்த குறையும் இருக்காது. எந்த வேலையை சொன்னாலும் செய்வேன். ஆனால் நான் பணிந்து நடக்கிற ஒரு இயல்புடையவன் அல்ல. இந்த அதிகாரம், தோரணை என்று என்னிடம் காட்டியவர்கள் வேலை வாங்க முடியாது. எனக்கென்று ஒரு வேலையை கொடுத்தால் அது எவ்வளவு தாழ்வாக இருந்தாலும் செய்யக்கூடியவன். ஆனால் இந்த உருட்டல், மிரட்டல், அதிகாரம் எனக்கு இப்படி சர்வீஸ் இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்றால் நான் எவரையும் அதிகாரமுடையவராக எண்ணுவதே இல்லை. சுதந்திரன் என்றே எவரும் கிடையாது. பரதந்திரன். எல்லோருக்கும் கட்டுப்பாடு வேறு ஒருவனிடம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டவர்கள் இந்த ஆடுகிற பொம்மையெல்லாம் இது நான் நினைத்தால் நான் அதை உருட்டுவேன், இதை புரட்டுவேன் என்பதை என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதன் காரணமாக எனக்கு ஒரு பெயர் இருந்தது. இவன் வேலை செய்வான், ஆனால் எவரையும் பொருட்படுத்த மாட்டான். அதிலே ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார். இவர்களுக்கெல்லாம் சில அதிகாரங்கள் வந்தவுடன் உலகமே நம்முடைய கையிலே இருக்கிறது என்று ஒரு அறியாமையும் சேர்ந்தே வந்து விடுகிறது. அந்த நபருக்கும் எனக்கும் சில முட்டல் மோதல்கள் எல்லாம் இருந்தது. நான் மாலையில் புறப்பட்டு என்னுடைய தாயாருக்கு சில மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு எங்களுடைய இலாக்காவின் மருத்துவமனையிலே வாங்கி கொண்டு கொடுத்துவிட்டு அதிகாலை வந்துவிடலாம். ஒரு 4 மணிக்கு பஸ். அதில் புறப்பட்டால் 6 மணிக்கெல்லாம் நான் வேலை செய்யும் இடத்திற்கு வந்துவிடலாம். நான் திருநெல்வேலியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் பெற்றோர் இருந்தது. திருநெல்வேலியிலே நெடுங்காலம் இருந்துவிட்டு வேறு ஒரு ஊருக்கு அவர்களை அங்கு அனுப்பி வைத்தேன், சொந்த ஊருக்கு. அது ஒரு 2 மணி நேர பயணத் தொலைவில் இருந்தது. அப்போது இந்த அவசர கால சட்டம் இரவு 9 மணிக்கு மேல் கடைகளை திறக்க முடியாது, வைக்க முடியாது. யாரும் நடமாட முடியாது. 2வது கட்ட சினிமா நடக்காது. ஹோட்டல்கள் திறந்திருக்காது. ஊரே ஊரடங்கு போல அமைதியாக இருக்கும். இப்படியெல்லாம் மிக கடுமையாக இருந்தது. அப்போது எனக்கு வேண்டியவன் ஒருவன். அவன் ஒரு டெய்லர். அவன் ஒரு வினோதமான, விசித்திரமான டெய்லர்.
ஒரு குழந்தை பிறந்த நேரத்திலே ஒரு துணியை எடுத்து கொடுத்தால், அநேகமாக அது கதை முடிகிற நேரத்திலே 70 வயதிலே தைத்துக் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு சூரப்புலி. அவனிடம் என்றோ ஒரு நாள் ஒரு துணியை எடுத்து கொடுத்திருந்தேன். இதை தைத்துக் கொடு என்று. அது எனக்கு கொடுப்பது என்பது ஒரு ஓராண்டிற்குள் கொடுத்தால் அது மிகப்பெரிய சாதனை. அநேகருடைய துணிகள் தொலைந்து போய்விடும். அப்படி அது ஒரு விசித்திர மனிதன். அப்போது என்னுடைய தாயிடம் நான் மருந்து, மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துவிட்டு, நான் அப்படியே செல்கிறேன் அம்மா, அந்த சட்டை ஒன்றை இவனிடம் தைக்க வேண்டும். இரவு இருந்து தைத்துவிட்டு நான் அதிகாலையில் புறப்பட்டு சென்று விடுகிறேன் என்று நான் சொன்னவுடன், என்னுடைய அம்மா கூறினார், "டேய், நேரங்களெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதப்பா. சட்ட திட்டங்கள் எல்லாம் மிக கடுமையாக இருக்கிறது. நீ காலையில் செல்லலாமே. மார்கழி மாதம் வேறு. குளிரிலே எங்கே போய் கஷ்டப்படப் போகிறாய்? அதிகாலையில் சட்டையெல்லாம் இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம்" என்று என்னுடைய அம்மா மிகவும் கூறினார். என்னம்மா செய்துவிட முடியும்? இல்லடா, ஊர் நிலவரம் சரியாக இல்லை என்று சொல்லி பார்த்தார். எனக்கு வயது இளமை. சரி, ஒன்றும் செய்யாதம்மா, நீ கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு, அந்த கடைக்கு, இந்த மனிதனுடைய சொந்த கடைதான். அவன் எனக்கு ஓரிரு வயது குறைந்தவன், பள்ளியிலே படித்தவன். அப்போது அவன் ஏற்கனவே பெரிய சூரப்புலி. "டேய் வா, இந்த தைத்து விடலாம்" என்றான். "இல்லை, ஊர் நிலவரம் சரியில்லை" என்றான். "ஊர் நிலவரத்தை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? உன்னுடைய கடை. துணியை தைத்துவிட்டு நான் விடிய காலம் ஒரு 4 மணி பஸ்ஸை பிடித்து போய்விட வேண்டும். ஏற்கனவே அங்கு ஒருவனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது. லேட்டாகி அப்படி இப்படி போனால் அவன் அதை வைத்து பிரச்சனை செய்வான்" என்று சொல்லி, அவன் ஒரு பலியாடு போல தான் அவனை இழுத்து கொண்டு சென்றேன். இரவு கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். அதை இவன் வெட்டி தைத்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு 9:30 மணிக்கு மேலே கடை வைக்க முடியாது என்பது எனக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பலகைகள், 2 பலகைகளை மட்டும் எடுத்துவிட்டு அந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. என் கையிலே ஒரு திருக்குறள் புத்தகம் ஒன்று இருந்தது. அந்த திருக்குறளுக்கு நான் சில விளக்கங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஊரிலே ஒரு மனித குஞ்சுகள் நடமாட்டம் இல்லை. நிசப்தமான நேரம். ஏறக்குறைய மணி ஒரு 2 மணி இருக்கலாம். 1:30 மணி அந்த காலகட்டமாக இருக்கும். திடீரென்று வெளியே சத்தம். இவனூர் தொடை நடுங்கிக் கொண்டுதான் இதை தைக்கிறான். சப்தம் கேட்டது. ஒரு நபர் வந்தார். அதன் பிறகு தலையை உள்ளே எட்டி பார்த்தவுடன் அவர் ஒரு காவல்துறையைச் சேர்ந்தவர் என்பது தெரிந்தது. அவர், "என்னப்பா, என்ன என்ன இந்த நேரத்திலே கடை திறந்து வைத்துக்கொண்டு வேலை செய்கிறாய்? என்ன விஷயம்?" என்று அவனிடம் கேட்டார். அவர் ஏதோ திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். ஒரு அவசரம் என்று அவன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். எனக்கு தெரியும் நாடு எப்படி இருக்கிறது என்று. அவரு பார்த்தார். கேட்கிற கேள்விக்கு அவன்தான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் சொல்லவில்லை. அவர் பேச மாட்டாரோ என்று இவர் கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், "என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை, ஆகவே நான் கூறவில்லை." அப்போது இருந்த கட்டம், அவர்கள் நினைத்தால் ஒரு பெரிய மாவட்ட அதிகாரியை கூட அவர்கள் உள்ளே வைக்கலாம் என்று சட்டம் இருந்தது. அப்போது அவர் சொன்னார், நாங்கள் இருவரும், அவன் எழுந்து நின்று விட்டான். நான் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு இவர்களுடைய சைக்காலஜி எல்லாம் தெரியும்.
எழுந்து நின்று பேசுங்கள் மிஸ்டர் என்றார். அங்கு சேர் இருக்கிறது, நீங்கள் உட்காருங்கள் என்று நான் சொன்னேன். இவர்களுக்கு சும்மாவே இவ்வாறு பேசினால் பிடிக்காது. அப்போது அவர்களிடம் இருந்த கணக்கில்லாத அந்த அதிகாரம், ஓஹோ, உங்களுக்கு விவரம் தெரிந்தவர், நகரத்திலே இருக்கிறீர், சரி என்று உட்கார்ந்தார். பிறகு சில கேள்விகளை கேட்டார். ஒன்றுமில்லை, இங்கு ஒரு மணிக்கெல்லாம் இங்கு சட்டை தைக்க எல்லாம் முடியாது, சட்ட திட்டங்கள் எல்லாம் வேறு இருக்கிறது. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாருங்கள், அங்கு எஸ்ஐ இருப்பார், அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் போய்விடலாம் என்று சொன்னார். இவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்பது தெரியும். ஏனென்றால் திருநெல்வேலியிலே மாவட்ட கண்காணிப்பாளர்களை எல்லாம் நாங்கள் அலுவலக ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு பக்கத்தில் தான் மிகப்பெரிய ஒரு காவல் நிலையமும் இருக்கிறது. அங்கு பல வேலை செய்கிறவர்களையும் எனக்கு தெரியும். அந்த இலாக்காவினுடைய செல்வாக்கு எந்த அளவு உடையது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இவற்றையெல்லாம் நான் கண்டு கொள்ளவில்லை. என்னுடைய காலம் அவ்வாறு இருந்தது. எப்படியும் ஒரு நாள் காவல்துறையிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு காலத்தினுடைய நிலை. சரி என்று ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லிவிட்டு போய்விடுங்கள் என்றார். சொல்லவாது போகவாது போனால் இவர்கள் விடமாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது எங்கே மணி 1 மணிக்கு எஸ்ஐ எங்கே? இல்லை, இல்லை சார், இருக்கிறார் என்றார். இவனை மிரட்டுகிறார். நான் இவர்களிடமிருந்து தப்பி விலகிச் சென்று விடலாம். ஆனால் அப்போது இருந்த காலகட்டம், அவனை நெருக்கடி செய்வார்கள். பல பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அவனோ நடுங்கி படபடத்து வருகிறான். "ஏனப்பா நடுங்குகிறாய்? வா, காவல் நிலையம் செல்வோம். அங்கு விவரத்தை சொல்லிவிட்டு பார்க்கலாம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்" என்றான். அவன் ஒரு பலியாடு போல் பயந்து நடுங்கிக் கொண்டு வருகிறான். அவர் என்னோடு சகஜமாக பேசிக்கொண்டு வருகிறார். அவர் ஒரு கான்ஸ்டபிள் நிலைக்கு சற்று உயர்ந்தவர். ரொம்ப மதிப்பாக, மரியாதையாக சார், சார் என்று பேசிக்கொண்டே வந்தார். எனக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. உள்ளே சென்றவுடன் அங்கு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் இல்லை. ஒரு பாராக்காரர் இருந்தார். உள்ளே போனவுடன், யோ பாரா, 2 பேர் வந்திருக்கிறான். ஒருத்தனுக்கு உள்ளூர், ஒருத்தனுக்கு திருநெல்வேலி. 1 மணிக்கு சட்டை வைத்துக் கொண்டிருக்கிறான். சரியான ஒரு பதில்கள் இல்லை. இவர்களை ஸ்டேஷனில் வையுங்கள், நான் விடிய காலம் வருகிறேன் என்று சொன்னார். சரி, இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் குறைந்துவிடும் என்று தெரியும். உள்ளே போனவுடன் மரியாதை குறைந்தது. லாக்கப்பிலே உட்காருங்கள் என்றார். நான் அதுவரை பொறுமையாக இருந்தேன். அதன் பிறகு என்ன நிலை இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று. லாக்கப்பிலே உட்காருவதற்கெல்லாம் முடியாது. கூப்பிட்டீர்கள், வந்தேன். எஸ்ஐ வரும் வரை இருக்கிறேன். பதிலை நான் சொல்லுகிறேன் என்றவுடன் அவர் ஒரு டென்ஷன் ஆனார். இந்த வேலையெல்லாம் என்னிடம் தேவையில்லை. உம்மை எப்படி சமாளிப்பது என்பது எனக்கும் தெரியும் என்று சில விஷயத்தை கூறியவுடன் அவர் அப்படியே இந்த வேரை கண்ட பாம்பு போல் கீழே அடங்கினார். சரி, சரி, நான் விசாரித்து விடுகிறேன். நீங்கள் உட்காருங்கள். லாக்கப்பிலெல்லாம் உட்கார முடியாது. அந்த ஓரத்தில் உட்காருகிறேன். இன்று ஒரு நாள் உட்கார வேண்டியது என்னுடைய விதி. பரவாயில்லை, உட்காருகிறேன் என்று சொல்லி, சரி இருங்கள், காலையில் எஸ்ஐ வருவார், விரைவில் வந்து விடுவார். முதலிலே எஸ்ஐ இருக்கிறார் என்று சொன்னார். இருக்க மாட்டார் என்று தெரியும். வார் உட்கார வைத்துவிட்டு, யோ பாரா, இவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அரை தூக்கத்தில் இருக்கிறார். வருடங்களோ வெகு அதிகம், இது போன்ற எந்த வசதிகளும் இல்லை. அந்த நிலையில் ஒரு 4:30 மணி ஆயிற்று.
அப்போது அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இந்த சாராயம் காய்ச்சுவது என்பது ஒரு தொழிலாக இருந்தது. அதற்கு அன்று ஒரு ரெய்டு பக்கத்து ஊரிலே அங்கே இன்ஸ்பெக்டர் எல்லாம் இல்லை. அவர் வேறு ஒரு ஊரிலிருந்து ரெய்டுக்காக வரப்போகிறார் என்பது தெரிந்தது. அதனால் 2 ரிசர்வ் போலீஸ் வேன் வந்திருந்தது. ரிசர்வ் போலீஸ் அப்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தான் இருந்தது. நான் உட்கார்ந்திருந்தேன். அதில் வந்த ஒரு 4, 5 பேர் எனக்கு தெரிந்தவர்கள். "என்ன சார் இங்கே உட்கார்ந்து?" "இல்லை இந்த போர்ல." அப்போது யாரும் எதுவுமே செய்ய முடியாத நிலை. "ஒன்றுமில்லை சார், விவரம் தெரியாமல் சொல்லியிருப்பார்கள். எஸ்ஐ வந்தவுடன் சொல்லுங்கள், விட்டு விடுவார்கள்" என்று சொல்லி சென்றார்கள். சரி, நம்முடைய தலைவிதி இன்று ஒரு நாள் சிறையிலே இருப்பதற்கு பதில் காவல் நிலையத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு நான் இருக்கிறேன். கூட வந்தவன் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கு தேறுதல் சொல்வதற்கு எனக்கு பெரிய பாடாக போய்விட்டதே. "பயப்படாதப்பா, நம்ம ஒன்றும் தூக்கிலே போட முடியாது. பொறு" என்று அவனை நான் தேர்த்திக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் ஒரு 5 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான உடல், மிகப்பெரிய மீசை. அவர் வந்தார். அவர் ஒரு சற்று பிராக்டிகலா அவர் திருநெல்வேலியிலே வேலை செய்தபோது எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியும். அவருக்கு என்னை தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்போது ஒவ்வொன்றாக வந்தார். "யோவ் பாரா, என்னய்யா நடக்கிறது? லாக்கப்ல யார் யார் இருக்கிறார்? என்ன ஏது?" என்று கேட்டார். அங்கே உள்ளே ஏதோ ஒரு பெண்மணியை திருட்டு கேஸிலே பிடித்து போட்டிருக்கிறார்கள். அவர் விக்கல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். "என்னப்பா அது இந்த ஒரு விக்கல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது என்ன கேஸ் அப்பா?" என்று கேட்டார். அது ஏதோ அப்போது இவர்களெல்லாம் சார் எஜமான் என்று தான் சொல்ல வேண்டும். எஸ்ஐ போன்றவர்களை, அதற்கு மேல் உள்ளவர்களை துரை என்று அழைக்க வேண்டும். எசமான் இப்படி ஒரு திருட்டு கேஸு. அது வெளியே அடித்து பார்த்தியா, கால நேரம் சரியில்லை. அங்கங்கே லாக்கப்பிலே ஆட்கள் செத்து கொண்டிருக்கிறான். இது வேறு தொல்லையா? அத வெளியே அடிச்சு பார்த்தப்பா, ஈய பாத்திரம் திருடியது எல்லாம் ஒரு கேஸ் என்று பிடித்து வைத்திருக்கிறான். என்று அவ்வாறு சொல்லிவிட்டு, "இது என்ன இந்த 2 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், என்ன விஷயம்?" என்று கேட்டார். "இந்த ஏட்டு எங்கேயா போய் தொலைந்தான்? எ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரெய்டுக்கு வருகிறார் என்று நான் 4:45 மணிக்கு வந்தால்" என்று அவருடைய பாணியிலே அந்த ஏட்டுக்கு மிகப்பெரிய அர்ச்சனைகள் எல்லாம் நடந்தது. அந்த ஏட்டு தான் எங்களை பிடித்து வைத்தவர். எங்களிடம் கேட்டேன், "யாரப்பா நீ? என்ன ஏது?" என்றார். இந்த மாரி விவரத்தை சொன்னேன். டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளை எதுக்குய்யா பிடித்து வந்தான்? அவனுக்கு என்ன கிறுக்கு பிடித்து விட்டதா?" என்று அவர் தாறுமாறாக ஏசி, "அவனை போய் இழுத்து வா ஐயா" என்று இந்த பாராவை சொன்னார். அவர் போய் அருகிலே இருந்த அவரிடம் சொல்லி, அவர் அரைகுறையாக அந்த யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கொண்டு விறைப்பாக வந்து சல்யூட் அடித்தார். "என்னய்யா இன்ஸ்பெக்டர் வருகிறார் என்று நான் 4:45க்கு வந்தால், நீ உன் சௌகரியமாக தூங்கி எந்திரித்து வருகிறாய்" என்று அவரிடம் அவருடைய லாங்குவேஜில் மிகப்பெரிய அர்ச்சனை நடந்தது. அவர் எசமான் ஒரு கேஸு. "என்னய்யா கேஸ பிடிச்ச? ஒருத்தன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் திருநெல்வேலி ஹெட் குவார்ட்டர்ல. ஒருத்தன் உள்ளூரு, அவன் சொந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கான். கேஸ் புடிச்சானாம் கேஸு. வெளிய அடிச்சு பாத்தியா? கால நேரம் சரியில்லையா? அவன் சொல்றது ஆள்களெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆள்கள் பேர சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வேற கேஸ புடிச்சு எனக்கு தலைவேதனைய கொண்டு வந்திருக்க. வெளிய அடிச்சு பாத்தியா? போ சொல்லியா? கேஸ் புடிச்சானான்னு" அவருக்கு மிகப்பெரிய அர்ச்சனைகள் எல்லாம் நடந்தது. "இல்ல எசமா" பேசுறத நிப்பாட்டியா? நேரம் சரியில்லாம கிடக்கு. நான் ஏற்கனவே லாக்கப்ல இருந்த ஒரு மொழிய வெளிய அடிச்சு பத்திருக்கேன். அவள வேற புடிச்சு போட்டிருக்க. செத்து கித்து தொலைஞ்சா யாருய்யா பதில் சொல்ல? என்று விதி அவர் வாயிலிருந்து விளையாடியது. சரி என்று வெளிய சொல்லுயா முதல்ல அவங்கள என்றவுடன் நான் வெளியே கிளம்பினேன். சரி நன்றி "அ ஐயா வருகிறேன்." "வருகிறேன் என்று சொல்லாதே. இங்கு எதுக்குய்யா நீ திரும்ப வர வேண்டும்? போறேன் என்று சொல்லிவிட்டு போய்யா."
என்று அவர் கூறினார். இதற்குள் மணி ஆகிவிட்டது. எனக்கு அங்கு இதையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. அங்கு ஒரு விவகாரம் பிடித்தவன் இருக்கிறான். தாமதமாகப் போனால் அவன் நான் எப்போது சிக்குவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். உடனே வெளியே வந்தோம். இந்த சூரப்புலிக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துவிட்டு, ஒரு 1 மணி நேரம் தாமதமாக ஒரு 5:30 மணிக்கு ஒரு பஸ் வந்தது. அதை பிடித்து நான் திருநெல்வேலி வந்துவிட்டேன். அங்கு பலரும் கேட்டார்கள், இதை பெரிதாக்கி மேலே எல்லாம் வேண்டாம் விட்டு விடுங்கள். இது ஜாதகப்படி ஒரு நாள் நான் இருக்க வேண்டிய காலம். இருந்தேன். வந்துவிட்டேன் என்று சொன்னேன். அப்போது இருந்த சூழ்நிலையில் நேரடியாக எஸ்பி போன்றவர்களை அந்த டிபார்ட்மெண்ட் என்ற அந்த ஒரு இதன் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். செயல்படுத்த முடியும். அரசியல் ரீதியாகவும் அதை சரி செய்ய முடியும். நான் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கும் ஆளாகவில்லை. இது நம்முடைய சூழ்நிலை. ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டிய தலைவிதி. இருந்துவிட்டு போகிறோம். பட்டினத்தாரையே கொண்டு போய் கழுமரத்திலே நிறுத்தினார்கள். இது ஏற்கனவே தெரிந்ததுதான். சனி புத்தி நடக்கிறது. ஒரு நாளாவது காவல் நிலையத்திலே ஓர் இரவு இருக்க வேண்டும். அது முடிந்தது. அவத்தோடு விடுங்கள் என்று கூறிவிட்டேன். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இதன் பிறகு நெடுங்காலம் ஆகிவிட்டது. நான் அந்த ஊரை விட்டெல்லாம் வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து விட்டேன். ஆனால் இந்த சம்பவம் என்னால் மறக்க முடியாது. இன்றளவும் அது நினைவில் தான் இருக்கிறது. காலங்கள் அதிகமாக உருண்டு ஓடிவிட்டது. ஒரு நாள் ஒரு நடுத்தர வயது பெண்ணும், ஒரு சற்று வயதில் அதிகமான ஒருவரும், தெரிந்தவர் ஒருவர் மூலம் சொல்லி என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தார்கள். அப்போது நான் தரையிலே அமர்ந்து பார்ப்பது வழக்கம் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். அதுபோல எனக்கு முன்னே வந்து அமர்ந்தார்கள். யார் என்பது எனக்கு தெரியவில்லை. பிறகு அவர் அந்த ஊரைச் சொன்னார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டு அவருடைய ஜாதக பலன்களை எல்லாம் சொல்லி முடித்தேன். அவர் ஒரு பெரிய மீசையை வைத்திருந்தார். அப்போது சொன்னார், நான் இந்த ஊரிலே காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிறேன் என்றார். அப்படியா என்றேன். உங்களுடைய ஊர் எது? பெயர் எது? அந்த ஆளுடைய பெயர் எனக்கு நன்றாக நினைவில் இருந்தது. அவர் பெயரை சொன்னார். அப்போது நான் கேட்டேன், நீங்கள் இந்த ஊரிலே வேலை பார்த்தீர்களா? ஆமா, அது வருஷங்களாகிவிட்டது ஐயா. நான் 1974, 75லே அந்த ஊரிலே வேலை செய்தேன் என்றார். எனக்கு ஒரு விதியின் விளையாட்டை எண்ணி நான் வியந்தேன். காரணம் என்ன என்றால், இந்த நபர்தான் என்னை ஒரு இரவு காவல் நிலையத்தில் வைத்தவர். அவருக்கு என்னை முற்றிலும் அடையாளம் தெரியவில்லை. எனக்கும் அவர் வயதாகிவிட்டது. மீசையெல்லாம் பெரிதாக வைத்திருந்தார். அதனால் தெரியவில்லை. பெயரைச் சொல்லி இந்த ஊர் இவர் சந்தேகப்பட்டு கேட்டு அதை உறுதி செய்தவுடன் நான் தெரிந்து கொண்டேன். 2யும் ஒப்பிட்டுப் பார்த்தேன். என்னை ஒரு நாள் காவல் நிலையத்திலே தரையில் உட்கார் என்று உட்கார வைத்தார். ஆண்டுகள் பல கழிந்த பிறகு இதே இறைவன் என் முன்னால் அவருடைய மகளோடு வந்து தன்னுடைய தலைவிதியைப் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறைவன் செய்கிற மாய வித்தை எண்ணி நான் வியந்தேன். பிறகு அவருக்கு சில அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல தக்க வழிமுறைகளை, ஏனென்றால் இதிலே சகாதேவனைப் போல நடப்பது என்பது என்னுடைய வழக்கம். விருப்பு வெறுப்புகளுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. ஜோதிடம் என்று வந்துவிட்டால், அல்லது ஆலோசனை என்று வந்துவிட்டால், பகைவன் என்று எனக்கு யாரையும் நான் கணக்கில் வைப்பதில்லை. இடையூறு செய்தால் நம்முடைய தலைவிதி அவன் இடையூறு செய்திருக்கிறான், அவனை நொந்து என்ன பயன் என்று விட்டு விடுவேன். அதில் சில விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கிறது. அது வேறு விஷயம்.
அப்போது நான் நேர்மையாக என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லுவேன். முன்பின் தெரியாத நபராக இருந்தாலும் அதுதான். எல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு சில எச்சரிக்கைகளை சொல்லியிருந்தேன். ஐயா உமக்கு அப்போது அவர் சர்வீஸில் தான் இருக்கிறார். ஓய்வு பெறவில்லை. ஓய்வு பெற்று விடுவேனா என்றார். இல்ல ஓய்வெல்லாம் பெற்று விடுவீர்கள். ஆனால் அதன் பிறகு சில ஆண்டுகள் உங்களுக்கு நேரம் சரியாக இல்லை என்று சொல்லி அனுப்பினேன். என்னிடம் அனுப்பிய அந்த நபர் கேட்டார், ஐயா அவர் வந்தாரா? பார்த்தாரா? ஆமாப்பா வந்தார், பார்த்தார். அவரு ஓய்வு பெற்று விடுவார். ஆனால் அவருக்கு அதிலிருந்து ஒரு 3 வருடங்கள் தான் அவருடைய கதை ஓடும். அவருக்கு நான் எச்சரிக்கையாகத்தான் சொல்லியிருந்தேன். வெளிப்படையாக சொல்லவில்லை. அப்போது அவன் கேட்டான், "என்ன சார் நடக்கும்?" "ஒண்ணுமில்ல, பார்த்துக்கணும்ப்பா. வண்டி வாகனத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டியில கண்டம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு." நான் அவர்ட்ட சொல்லல. இருந்தாலும் நீ கேட்டதால் சொல்லுகிறேன். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாகன கண்டம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னேன். அடிக்கடி அவரை ஒரு சாலையில் அவர் பக்கத்து அருகிலே உள்ள ஊரிலே வந்து செட்டில் ஆகிவிட்டார். ஒரு கடையிலே உட்கார்ந்திருப்பார். வணக்கம் தெரிவிப்பார். நானேயோ இது போன்ற விஷயங்களில் இறைவன் எனக்கு மிகுந்த ஒரு நுட்பமான அறிவை கொடுத்த காரணத்தால் அந்த முகத்தை அடிக்கடி பார்ப்பேன். எவ்வளவு நாள் மண்ணிலே இருக்கப் போகிறானோ தெரியவில்லை என்று. அவர் அவரும் அவர் அமர்ந்திருந்த கடைக்காரர்களுக்கும் இம்மி அளவும் தெரியாது. அவர்கள் சாதாரணமாக வரவேற்பார்கள். டீ குடிக்கிறீர்களா? அப்படி இப்படியெல்லாம் கேட்பார்கள். இல்லையா ஒன்றும் வேண்டாம். வருகிறேன். என்னுடைய நோட்டமெல்லாம் வேறு விதமாக இருக்கும். போம்போது வரும்போது மாதத்தில் 2, 3 முறை கண்ணிலே தட்டுப்படுவார். சரி இவன் கதை எப்போது முடியப் போகிறது என்ற காலதூதன் அவனிடம் இருக்கிறார். இவன் கதை முடிய வேண்டிய நாள்தான் எப்போது என்பது தெரியவில்லை. எங்கு முடியும் என்பதையும் நான் தெரிந்து வைத்திருந்தேன். இவன் கதை முடியப் போகிறது. அந்த கடையில் பார்த்தால் இவர்களெல்லாம் மிகப்பெரிய திட்டம் போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஓய்வு பெற்று விட்டேன், இவ்வளவு பணம் வந்திருக்கிறது, இந்த வேலையை செய்ய வேண்டும், தொழிலை செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் போய்க்கொண்டிருந்தது. சில நாள்கள் அவரை கண்ணிலே தென்படவில்லை. என்னிடம் அனுப்பி வைத்தவனிடம் நான் கேட்டேன், என்னப்பா அந்த நபரை பார்க்கவே முடியவில்லையே?" "சார் அது தெரியாதா உங்களுக்கு? அவர் இங்கிருந்து அவருடைய ஊருக்கு செல்லும் வழியில் சாலை விபத்தில் நீங்கள் சொன்னது போலவே ஒரு மரத்தில் மோதி உயிரிழந்தார்" என்று அவன் சொன்னான். இறைவனுடைய விதியின் விளையாட்டை எண்ணி நான் வியந்தேன். எப்படியெல்லாம் இந்த இறைவன் பின்னல் வேலைகளை நெடுங்காலம் கழித்து வைத்திருக்கிறார். அவர் அவர் வேலையை செய்தார். அது நடந்தது. அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் விதி ஒரு மனிதனை விரைவில் முடிக்கப் போகிறது. அவனோ இந்த பூமியில் இன்னும் இப்போதுதானே ஓய்வடைந்திருக்கிறோம். 58 வயது. 80 வயதுக்கு மேல் நாம் வாழ்வோம் என்று பலவிதமான கனவுகள், திட்டங்களோடு மனிதன் வாழ்கிறான். அங்கோ காலதூதர்கள் இவனை கவர்ந்து உனக்கு விசா முடியப் போகிறது வா என்று அங்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அறிவை இறைவன் வேண்டுமென்றே மறைத்து வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த உலக இயக்கம் இயங்காது. நாளையோடு இவனுக்கு விசா முடிகிறது என்று தெரிந்துவிட்டால், இன்றே அவன் அலறி அடித்து அவனுடைய வாழ்க்கை நின்றுவிடும். இப்படி பலவிதமான நூதனங்கள் இந்த வாழ்விலே ஞானக் கண் கொண்டு பார்த்தால் விளங்கும். நடுநிலையோடு பார்க்க வேண்டும். அதில் விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. இறைவனுடைய ஆழமான நிர்வாகத்தை துல்லியமாக உணர வேண்டும். அவருக்கு வேண்டியவர், வேண்டாதவர் என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் பார்த்தால், இது போன்ற தெய்வீக ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு விளங்கும். ஆகவேதான் ஆதி முதலாக எந்த செயலும் நம்முடைய செயலாக நான் எண்ணுவதில்லை.
ஞானிகள் உயர்ந்த நிலை பெற்றவர்களும் தங்களுடைய செயல் என்று எதையும் அவர்கள் கருதி கொண்டதில்லை. ஆராயும் வேளையில் பிரம்மாதியானாலும் ஐய ஒரு செயலும் இல்லை என்று மிகப்பெரிய ஞானிகள் கூறுகிறார். ஆராய்ந்து பார்த்தால் பிரம்மனுக்கே தனக்கென்று ஒரு செயல் இல்லை என்று முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் கூறுகிறார்கள். என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்றுதான் பட்டினத்துப் பெருமான் கூறுகிறார். ஞானம் முதிர்ந்த நிலையில் நம்முடைய செயல் என்று ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு உண்மை ஒரு மனிதனுக்கு உதயமாகிறது. அதுவே ஞானோதயம் என்று கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.